அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் என்று பல்வேறு ஜீவர்களுக்கும் அன்பான செயல்கள் செய்வது வழக்கம். அந்த வகையில இந்த வாரமும் அனைத்து அன்பான செயல்களும் அன்பர்களோட பேருதவியோட சிறப்பாக நடைபெற்றது. இந்த அன்பான செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 4 இடங்கள்ல நம்ம வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்முடைய அறக்கட்டளை மூலம் சமைக்கப்பட்ட உணவை நம்ம வழங்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம வாரந்தோறும் மட்டும் இல்லாம தினந்தோறும் நம்ம வாயில்லா ஜீவராசிகளுக்கு நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள வாயில்லா ஜீவராசிகளுக்கு சுமார் 150லிருந்து 200 வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம தினந்தோறும் சமைக்கப்பட்ட உணவு வழங்கிட்டு இருக்கோம். இந்த உணவு மட்டும் வழங்குவதோடு இல்லாம, அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உடல்ல ஏற்படுற புண்கள், காயங்கள் ஆகிய நோய்களுக்கு நம்ம மாத்திரைகளும் வழங்குறோம். நன்றியின் மறுபக்கம் திட்டத்தின் வாயிலா இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கும் இந்த அன்பான செயலானது நம்ம டெய்லி நைட்டு உணவு தயாரித்து அதிகாலையில ஒரு 6 அல்லது 7 மணிக்குள்ளாக நம்ம இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு விடுகிறது. இதற்கு முன்பு நம்ம பிஸ்கெட்டுகள் வழங்கிட்டு இருந்தோம். ஆனா தற்போது இப்போ அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உடல் உஷ்ணம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அதோட பசி ரொம்ப நேரம் அதற்கு பசி இல்லாத நிலை உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்ப நம்ம அறக்கட்டளை மூலமா சமைக்கப்பட்ட உணவு வழங்கிட்டு இருக்கோம். இந்த கோடை காலத்துல நம்ம செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான அன்பான செயல், நம்முடைய அறக்கட்டளை மூலமா தாகம் என்ற பசிக்கு நீர் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக நம்ம வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகளை வைத்து பராமரித்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அறக்கட்டளையை சுற்றியுள்ள 20 இடங்களுக்கு மேலான இடங்கள்ல நம்ம நீர் தொட்டிகளை வைத்து பராமரிக்கிறோம். இந்த நீர் தொட்டியில நம்ம வாயில்லா ஜீவராசிகள் டாக்ஸ் மட்டும் இல்லாம அனைத்து விதமான ஜீவர்களும், அதாவது ஆடு, மாடு மற்றும் பறவைகள் போன்ற பல்வேறு ஜீவராசிகள் இதன் மூலம் மிகுந்த பயனடைகின்றன. இந்த கோடை காலத்துல நம்ம இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகள் பராமரிக்கும் இந்த அன்பான நிகழ்விற்காகவே பிரத்யேகமாக ஒரு 3 வீலர் கார்கோ வெஹிக்கிள் வாங்கி நம்ம அதுல வாட்டர் டேங்க் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதற்காகவே நம்ம ஹோஸ் கனெக்ஷன்லாம் வச்சு நம்ம அதற்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்து இந்த அன்பான செயலை மிகவும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதிகாலையிலேயே நம்ம இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குறதும், நம்ம நீர் நிரப்பி வைக்கிறதும், இந்த அன்பான செயலை செய்து தான் நம்மளுடைய அறக்கட்டளையோட செயல்பாடே தொடங்குது. நம்ம ஒரு நாள தொடங்கும்போது, எந்த விதமான சிந்தனையில எப்படிப்பட்ட செயலை கொண்டு தொடங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நம்ம ஒரு நாள தொடங்கும்போது, நம்ம அன்பான செயலை செய்து அது தொடங்கும்போதும், அன்பான செயலை சிந்தித்து அது தொடங்கும்போதும், அந்த நாள் ஃபுல்லா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். ஒரு சிம்பிளா ஒரு எறும்புக்கு சர்க்கரை வைக்கிறதுலேருந்து ஏதேனும் ஒரு அன்பான செயல், இல்ல ஏதேனும் ஒரு ஜீவாரண்ய செயல நமக்கு அதிகாலையிலேயே நம்ம அத எழுந்திரித்தோனையுமே அதை வைத்து தொடங்கும்போது, அந்த நாள் கண்டிப்பா புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுபோன்று தான் நம்முடைய அறக்கட்டளையின் அனைத்து செயல்பாடுகளும், நம்ம எழுந்திரிச்சோனையுமே நம்ம முதல் செயல்பாடே ஒரு ஜீவாருண்ய செயலாக தான் இருக்கும். நம்முடைய அறக்கட்டளை மூலமா சிறகடித்து பறக்கவா திட்டத்தின் வாயிலாக பறவைகளுக்கென்று பல அன்பான செயல்கள் செய்கிறோம். பறவைகள் பசி தவிர்க்கும் தானிய கூடுகளை நமது அறக்கட்டளை சுற்றியுள்ள பல பகுதிகளில வைத்து பராமரிக்கின்றோம். பறவைகள் தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்களை நம்ம அறக்கட்டளையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்து தொடர்ந்து பராமரித்து வருகின்றோம். சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளும் நம்ம செய்து கொடுக்குறோம். நம்முடைய அறக்கட்டளையின் இந்த அன்பான சாதனங்களான பறவைகளுக்கான தானிய கூடுகள், பறவைகளுக்கான தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்கள், சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் ஆகியவற்றை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் நம்ம இலவசமா வழங்கிட்டு இருக்கோம். நம்ம அது மட்டும் இல்லாம தினந்தோறும் நமது அறக்கட்டளைக்கு அருகில வசிக்கும் 2000லேருந்து 3000 புறாக்களுக்கு தினந்தோறும் நம்ம தானியங்கள் வழங்குகின்றோம். இதன் மூலம் 100 கிலோவுக்கு மேல ஒரு நாளைக்கு தானியங்கள் வழங்குறோம். மாதம் ஒரு 3 டன்னுகிட்ட நம்ம தானியங்கள் வழங்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் 3000 ஜீவர்களுக்கு உணவு வழங்கும் இந்த அன்பான செயலுக்கு நம்ம மிகுந்த எஃபோர்ட் போட்டு தான் அந்த தானியங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு சில அன்பர்களும் ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. அன்பர்கள் இதே போன்று தங்களிடம் தானியங்கள் சேகரிக்கப்பட்டிருந்தாலும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். நாங்களே வந்து அந்த தானியங்களை கலெக்ட் பண்ணிப்போம். நம்முடைய அறக்கட்டளை மூலமா பசித்தோர் முகம் பார் திட்டத்தின் வாயிலாக வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில பொதுமக்களுக்கு 10 இடங்கள்ல நம்ம மூலிகை கஞ்சி வழங்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை,
விம்கோ நகர், கொருக்குப்பேட்டை வடிவுடையம்மன் கோயில், ஓமந்தூரார் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, காலடிப்பேட்டை, புழல் பகுதி, ராஜா கடை ஆகிய பகுதிகளிலையும் நமது அறக்கட்டளையிலையும் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குகிறோம். இதன் மூலம் 2000 3000 மக்கள் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் மிகுந்த பயனடைகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் 150 200 ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உணவு வழங்கிட்டு இருக்கோம். அந்த அன்பான செயலும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த உலகத்துல நமக்கு உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ குடும்ப சூழல் ரீதியாகவோ நம்முடைய வாழ்க்கை சூழல் ரீதியாகவோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னா அதற்கு முக்கியமாக ஒன்று தேவைப்படுவது அன்பு, கருணை. எல்லாராலையும் சிறப்புன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அன்பு. எல்லாராலையும் சிறப்பான ஒரு குணம்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொடுக்கும் குணம். இந்த அன்பையும் கொடுக்கும் குணத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை தான் நம்ம இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்களை உயிரிறக்கமே கடவுள் வழிபாடாகவும் தயவே ஏறா நிலைமிசை ஏற்றி வைக்கும் என்பதற்கு இணங்கவும் நம்ம இந்த அன்பான செயல்களை மிகவும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அன்பான செயல்களை நம்ம செய்வதற்கும் நம்ம இதை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்கும் முக்கியமான காரணம் இங்கே எல்லாரும் இதை செய்யணும், எல்லா இடத்துலையும் இந்த அன்பான செயல்கள் பரவணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இப்படி அன்பு, கருணை இந்த உலகத்தில் பரவணும் அப்படிங்கிற எங்களுடைய உயர்வான அந்த மிஷனுக்கு நீங்களும் உதவியாக இருக்கலாம். இதற்கு பொருளாக கொடுத்து உதவிடலாம், நிதியாக கொடுத்து உதவிடலாம், உடல் ரீதியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினாலும் சிந்தனை ரீதியாக இது போன்ற அன்பான செயல் எல்லா இடத்துலையும் நடக்கணும், இந்த அறக்கட்டளை மூலமாக சிறப்பான செயல்கள் இன்னும் நடக்கணும் அப்படின்ற சிந்தனை மூலமாக நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக இதை பார்த்துட்டு யாரேனும் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் அவங்க இடத்துலையோ இல்லை அவங்களால இயன்ற வகையில் ஏதேனும் ஒரு அன்பான செயல் செய்யும் போதும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்மை ஏற்படும். எனவே இந்த ஜீவகாருண்ய செயல்களையும் அன்பான செயல்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்வோம். மேற்கூறியவாறு இந்த வாரத்திற்கான அன்பான செயல்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த அன்பான செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.